நேபாளத்தில் கனமழை, ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட 2 பேருந்துகளில் இருந்த 65 பேரின் நிலை என்ன? நேபாளத்தில் கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. சாலைகளிலும் தெருக்களிலும் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதே போல வெள்ள நீரோடு சேர்ந்து அவ்வப்போது சில பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை மத்திய நேபாளத்தில் அஸ்ரித் நெடுஞ்சாலையில் 2 பேருந்துகள் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவால் 2 பேருந்துகளும் அருகே இருந்த திருச்சூழி ஆற்றுக்குள் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 2 பேருந்துகளில் ஓட்டுநர்கள் உட்பட மொத்தம் 65 பேர் பயணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த 65 பேரில் 7 பேர் இந்தியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட 2 பேருந்துகளையும் தேடும் பணியில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தற்போது வரை மழை பெய்து வருவதாலும் மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பேருந்துகளில் ஒரு பேருந்து கண்ணுக்கு தெரியும் வகையில் இருப்பதாகவும் மற்றொரு பேருந்தை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 65 பேரில் 7 இந்தியர்கள் இருப்பதால் இந்த விஷயம் வெறும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 2 பேருந்துகளில் இருந்த 70க்கும் மேற்பட்டோர் நிலை என்ன என்பது தற்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. 2 பேருந்துகளையும் பேருந்தில் சிக்கி இருப்பவர்களையும் தேடும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.